செவ்வாய்க்கிழமை தான் முருகரை பார்க்கணும் அப்படின்னு இல்லை. நான் வந்து எப்போ டைம் இருந்தாலுமே நான் முருகரை கோயில் போயிடுவேன். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். நம்ம முருகரை வந்து நின்று கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குமோ, மற்ற நாட்கள் இந்த வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அந்த மாதிரி கிழமைகளில் நம்ம போகணும் அப்படின்னா முருகரை ரொம்பவே சுலபமாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, அவரோட அருள் எந்த கிழமையில் போனாலுமே நமக்கு கிடைக்க தான் செய்யும். சரி, நான் ஃபஸ்ட்டு போயிருந்த கோயில் வந்து சிறுவாபுரி நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான கோயில். நீங்கள் வந்து உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசை இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகலாம். சிறுவாபுரி கோயில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. வீடு நீங்கள் வேணும், வாங்கணும், இல்லை வீடு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். அடுத்து நான் போகிறது வந்து ஆண்டார் குப்பத்தில் இருக்கக்கூடிய அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய பாலமுருகர். இவரை நம்ம வேணும் அப்படின்னா வேலை விஷயத்துலேருந்து எல்லா நல்ல விஷயமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இவர் கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது, அந்த முருகன் நினச்சா தான் போக முடியும். அவ்வளோ சிறப்பான கோயில். இந்த கோவில் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.